டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சிவா. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25 பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். A 10, B 60, C 30, D 25. இப்போ எப்பவுமே மொத்தம் மாணவர்கள் 100% எடுத்துக்கணும். 80 எத்தனை பர்சன்டேஜ் வரவில்லை? 25% வரவில்லை. அப்போனா 100 4ஆல் வகுத்தா 25% எத்தனை? அதே மாதிரி இதை 4ஆல் வகுங்க 20. அப்போனா 25% 20ன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே 4ஆல் வகுத்தோம்னா இங்கேயும் 4ஆல் வகுக்கணும். இப்போ 25% வரணும்னா 100 4ஆல் வகுத்தா தான் 25% வரும். சரிங்களா? இப்போ இங்கே 50% கொடுத்துருந்தா இப்போ 2ஆல் வகுத்தா 50%, அப்போ 2ஆல் வகுத்தா 50%, இது 2ஆல் வகுத்தா 40. அப்போ நான் 50%ங்கிறது 40. புரியுதா? அதனால் இப்போ 4ஆல் தான் 25% அப்படினால தான் 4ஆல் வகுத்துருக்கோம் ரெண்டு சைடும். இப்போ 25% 20ன்னு தெரிஞ்சிடும். சரியா? அப்போ 50% எவ்வளோ சொன்னேன்? இன்னொரு 25% கூட்டினா 50% வந்துருமா? எவ்வளவு? இங்கே 50% 40. 100%. 50 2ஆல் வகுத்தா 100, 40 2ஆல் பெருக்குனா 80% வந்துருச்சு. இப்போ 25% வருகை புரிய வேண்டிய எனில் வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை. இப்போ நான் 100%ல் 25% தான் வந்திருக்காங்க. அப்போனா 75% இது வரவில்லை. 75% வந்திருக்காங்க. அப்போ 75% தான் தேவை. இப்போ கூட 25% கூட்டினா 75 வந்துருமா? அப்போனா கூட 20, அப்போனா 60. அப்போ 75%ங்கிறது 60. அப்போ இதுக்கான ஆன்சர் 60. உங்களுக்கான கேள்வி என்னென்னா இதே தான். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 75% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை என்னென்னு கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.